தென்று தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். சிகரம் தொட்ட பெண்கள் அப்படிங்கிற இந்த சீரீஸ்க்காக இன்னைக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு பெண்மணி தான் சந்திக்க வந்திருக்கோம். ஆனா கூடவே அவரோட நிழல் போல இருக்கக்கூடிய இன்னொருத்தரும் நம்ம சேர்த்துதான் நம்ம சந்திக்க போறோம். பார்வதி பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த கப்பல்ஸ்க்கு தான் பொருந்தும். அதனால வந்து இவரை விட்டுட்டு அவங்கள விட்டுட்டு இவரையும் நம்மளால பேசவே முடியாது. ஸோ அதனால வந்து ரொம்ப பெரிய சஸ்பென்ஸ் வைக்காம நாட்டியத்துக்காக ரொம்ப அர்ப்பணிப்போட நிறைய விஷயங்கள் அவங்களோட வார்த்தைகளை சொல்லணும், நிறைய கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தி தனஞ்சயன்ஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சாந்தா மேம் அண்ட் தனஞ்சயன் சாரை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். நமஸ்காரம்ப்பா. நமஸ்காரம். முதல்ல ஒரு கேள்வி, முதல்ல இன்டர்வியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டுடணும். இது எப்படி சாத்தியம்? பார்த்த மாதிரியே இருக்கீங்க, ஏஜ் ரிவர்ஸ் ஆகுது, நீங்க கத்துன அந்த நாட்டியம் அண்ட் அந்த மியூசிக் நீங்க அந்த குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்றதுனால உங்களுக்கு அந்த இன்னும் அந்த இளமை மாறாத அந்த ஒரு சிரிப்பு அண்ட் அந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு அப்படியே இருக்கா? ஒரு மனிதனுக்கு நாட்டியமும் மியூசிக்கும் எவ்வளவு முக்கியம்? நீங்க தான் ஃபர்ஸ்ட் இப்ப சொல்றீங்க, நீங்க நிழல் போல் இருக்கீங்கன்னு என்ன சொன்னீங்க. சாதாரணமா சாயேவானு கதாசகான்னு சொல்லுவாங்க. அதாவது ஹஸ்பண்டுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் இப்படி திருப்பி சொல்லிட்டீங்க. இல்ல ஒரு சக்சஸ்ஃபுல். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். பாசிட்டிவ் தான், ரொம்ப சந்தோஷம். சாதாரண எல்லாம் அப்படித்தான் சொன்னேன், கல்யாணத்துல அப்படித்தானே சொல்லுவேன். சாயேவானு கதான்னா தழல் போல் தொடர்ந்து போனோம். ஏன்னா ராமனுக்கு சீதா தழல் போல் மாதிரி நாங்க வந்து ஒருத்தருக்கு நிழலாயிடுவோம் சில சமயங்கள்ல. ஏன்னா சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நாங்க சில சமயத்துல நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், அவர் நிழலா இருப்பாரு, அவர் சொல்றது நான் வந்து நிழலா. ஸோ அதுல வித்தியாசமே இல்லை. நிறைய இருக்கவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதை நம்ம அப்படியே இன்டர்வியூ போக போக நம்ம அதுக்குள்ள போயிடலாம். நான் கேட்ட கேள்வி அதுதான், எப்படி இந்த ஒரு மாறாத அந்த ஒரு சிரிப்பும் அந்த ஒரு எனர்ஜி லெவல் இன்னமும் நீங்க டான்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, குழந்தைங்களுக்கு நிறைய குழந்தைங்களோட இருக்கீங்க, அதுக்கான ரீசன் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சு. ஏன்னா இப்ப இருக்க பிள்ளைங்களா கொஞ்சம் இருந்தாலே சோர்ந்து போறோம், ஏதோ ஒரு கஷ்டம்னா உடனே நாங்க உடஞ்சு போறோம். உங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நாட்டியம் தான் எங்களை சந்தோஷமா வச்சுங்க, அதுதான் எங்களுக்கு எல்லாம் லைஃப். அதுதான் அதுல கிடைக்காதது ஒண்ணுமே இல்லை, எல்லா சந்தோஷமும் கிடைக்குது. எங்களுடைய வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு உண்டான என்னெல்லாம் நல்ல கடகங்கள் இருக்கோ அதெல்லாம் நாட்டியத்துல இருக்கு. நாட்டியம் ஒழுங்கா பண்ணினா ஒரு மனுஷன் தெய்வமாகலாம். நாட்டியம் பண்ணினா பாட்டு ஞாபகம் இருக்கு, மனிதனே அதுவும் இப்ப மண்ணுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. ஒரு சொல்லது வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம்னு வரும். நீங்க வந்து நாட்டியத்தை முறையா கத்துண்டா சரியா பயன்படுத்தணும். எல்லாரும் சின்ன தன்னை ப்ரமோட் பண்றதுக்காக கலையை யூஸ் பண்றது, அது தெய்வமா நினைச்சுண்டு அதுதான் வாழ்க்கையை நினைச்சுண்டு அதனால அதுல இருந்து இருக்கிற எல்லா நன்மை எல்லாம் எடுத்து மற்ற வாழ்க்கும் பெருமாறதுக்கு உண்டான மனசு உண்டாகணும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன ஆயிடுறதுன்னா நம்மள தெரியாம நாம் கலையும் ஒன்றாயிடும். நான் வேற கலை வேற நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதோடயே இருக்கிறதுனால வாழ்நாள் பூரா அப்படியே இருக்கும், ராத்திரி பகல அதே தான் நினைக்கணும். படுக்கச்சு கூட சில சமயம் இன்னைக்கு இந்த பாட்டுல இந்த அர்த்தத்துல இப்படி பண்ணலாமா, அப்புறம் நான் கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் முடிச்சுட்டாருன்னு நான் சொல்லுவேன், இப்படி பண்ணினா எப்படி இருக்கும், அப்படி பண்ணலாமா. கண்டினியூஸா நம்ம அதே தான் நினைச்சுட்டு இருக்கோம். சோ வேற ஒன்றும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் மனசு இல்லை. ஐ திங்க் அதுதான் எங்களை வந்து இன்னுமே உற்சாகத்தோட அப்படியே வச்சிருக்கு இல்லையா? இப்போ ஒரு துறையில இருக்கும்போது கணவன் வேற துறையில இருப்பாங்க, இல்ல மனைவி வேற துறையில இருப்பாங்க, இல்ல ரெண்டு பேரும் ஒரு ஆபீஸ்ல இருக்கும்பொழுது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் வந்து இதே துறையில இத்தனை வருஷமா இத்தனை அன்போட இருக்கீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஞாபகம் இருக்கா? அந்த மலரும் நினைவுகள் கொஞ்சம் அப்படி தோண்டி பார்த்துடலாமே. நீங்களா அவரா? சீனியர்னா ஒரு வருஷம் அவருக்கு முன்னாடி நான் கலர்ஷிப் வேலை சேர்ந்தேன், அதனால சீனியர். ஓகே, 52 ஓகே நான் சேர்ந்தது. அவர் 53ல சேர்ந்தேன். அதனால அவர் எப்பவுமே என்ன சீனியர் சொல்லுவேன். மரியாதை அதுவும் இருக்குல்லம்மா. சூப்பர்மா, சொல்லுங்கம்மா. ஒன்னா படிச்சோம், ஒன்னா வளர்ந்தோம், ஒன்னா ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் பங்கு கொண்டோம். கலர்ஷிப் அம்மாவோட பல நாட்டிய நாடகங்கள்ல
தான் இருந்து நாட்டியம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அப்பயே எங்களுடைய அன்பு வளர்ந்தது. காட் கிரேஸ் சொல்றது தான் எல்லா விதத்திலையும் எங்களுக்கு பரிபூர்ணமா அனுகூலமா இருந்தது எல்லாமே. வாழ்க்கையில நாங்க கணவன் மனைவியா ஆயிட்டு குடும்பம் வந்து எல்லாம் நல்லபடியா நடந்து இப்ப வந்து நிறைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப எங்களுக்கு அடுத்த சந்ததிகளையும் உதவி பண்ணி அவங்க மூலமாகவும் நல்லா இது பண்ணலாம். இதை விட இன்னும் வேற என்ன வேணும்? என்ன வேணும் கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா. அப்ப உங்ககிட்ட இந்த கேள்வி, பொதுவாவே இப்ப வந்து நிறைய குழந்தைகள் வந்து பரதத்துல வந்து ஆண் பெண் அந்த ஜெண்டர் பேஸே கிடையாது. எல்லாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு, எல்லாருமே கத்துக்க ஆரம்பிச்சுட்டா. ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல போய் பார்த்தாக்கா 2 சரிசம விகிதத்துல தான் இருக்காங்க. பட் அந்த பீரியட்ல வந்து ஒரு ஆண் வந்து ஒரு நடனம் கத்துக்கணும் அப்படிங்கும்போது உங்க வீட்டுல வந்து அதை அலோவ் பண்ணினாலா? நான் வந்தது எங்க அப்பாவுக்கு அதுல நாட்டியத்துல ஒரு ஆர்வம் இருந்ததுனால அப்பா தான் அனுப்பிச்சாரு. ஓ ஆமா, இதெல்லாம் கிடையாது. என்ன கேரளால ஜெனரலா நிறைய புருஷா நர்த்தகா இருக்காங்க. கதகளி ஆமா ஆமா கரெக்ட். அதனால கூட புருஷா தான் பண்றது. கதகளி ஆசான் தான் என்ன செலக்ட் பண்ணிட்டு எங்க 4 பாய்ஸ் வீட்டுல என்ன தேர்ந்தெடுத்து கலாட்சத்துல எனக்கு நாட்டியத்தை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது. கதகளி பார்த்துருக்கா தவிர கத்துக்கணும் அதுல என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா கலாட்சத்துல வந்ததுக்கு அப்புறம் எங்கேயோ பூர்வ ஜென்ம வாசனை இருந்தது, அது அப்படியே பரிமளிச்சு வந்தது. அது ருக்மிணி தேவியோட ஆசீர்வாதத்தினால அவங்கதான் எல்லாம் கொடுத்து ஸ்காலர்ஷிப். ரொம்ப ஏழை குடும்பத்திலிருந்து தான் வரேன். ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் தான் எங்க அப்பா. நிறைய குழந்தைகள், பண வசதி எல்லாம் கிடையாது. ருக்மிணி எங்களுக்கு எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வச்சு கலாச்சாரத்துக்கு வந்தோம். அண்ட் உங்களோட இதுல வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிரமிக்க ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாவே நீங்க சொன்ன புருஷால் வந்து அந்த பரதம் ஆடும் பொழுது அந்த பெண்மைக்கான அந்த சாயல் வந்து அப்பப்போ பார்க்க முடியும், லைக் அந்த நளினம் எல்லாம். ஆனா உங்களது வந்து அந்த போஸ்டர் நீங்க நிக்கிறதே வந்து ஒரு கம்பீரமா, ஆங்கிலத்துல இந்த மேஸ்குலின்னு சொல்லாம சரியான வார்த்தை, அண்ட் ரொம்ப நேர்த்தியா இருக்கும். சொல்றது ரொம்ப கரெக்ட். அந்த காலத்துல கொஞ்சம் ஃபெமினேட்டா இருந்தா பேரண்ட்ஸ் வேணா நாட்டியம் கத்துக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அதனால அந்த காலத்துல அப்படி இருக்கிற ஆண் குழந்தைகளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல, அவங்களை ஒதுக்கி வைப்பாங்க சிலவங்க. சில பேரண்ட்ஸ் ஐயோ இவன் இவன் டான்ஸ் பண்ணுவான் போயிருக்கு, டான்ஸ் மாதிரி அப்படின்னு கொஞ்சம் ஏளனமா நினைச்சிட்டு சேர்த்து ஒரு மாதிரி இருக்கு. நான் அதனால கொஞ்சம் ருக்மிணி தேவி அம்மா கலாச்சாரத்துல ஆம்பளைகள் மாதிரியே புருஷன் மாதிரியே நாட்டம் பண்ண அது மாதிரிதான் ட்ரைனிங் இருக்கு. அவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல இந்த பெண்கள் எல்லாம் புருஷ வேஷம் விட்டுன்னு பண்ணுவாங்க, பிடிக்கவே பிடிக்காது. அவளுக்கு ஆண் பண்ணணும்னா ஆண் தான் பண்ணணும், ஆண் மாதிரி தான் பண்ணணும். அதனால இந்த கதகளி ட்ரைனிங் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த புருஷத்துவம் அப்படியே கீப்பப் பண்ணணும். கலாச்சாரத்துல ட்ரைனிங் அத்தனை ஆண் குழந்தை. அதனாலதான் அதே மாதிரி பெண் வேஷத்தை போட்டு பண்றதுக்கு உள்ள அந்த பயிற்சி வேணும். ஒரு பெண் ஆணா பண்றதுக்கு எதுவுமே பெருசு சின்னதுன்னு இல்லை. ஆனா ஒரு ஆணா இருந்தா ஆண் வேஷம் மாறாம ஆணா பண்ணாக்கா அதோட புருஷத்துவம். கதகளியோட மகிமையே அதுதான். அந்த ட்ரைனிங் எப்படின்னா ஆணும் தான் எல்லாம் புருஷாவேஷம் தான் அப்படின்னு, புருஷனுக்கு அந்த ஸ்திரீனமான வேஷத்தையும் பண்ண முடியும், பண்ணி பரிமளிக்க முடியும், அதுல ஃபேமஸ் ஆக முடியும். ஆனா ஆம்பளை மாதிரியே எல்லா கதகளி ஆக்டர்ஸ பார்த்தாலும் நீங்க என் மாதிரி புருஷத்தோட தான் இருக்கு. அதனாலதான் என்னோட அட்வான்டேஜ் இப்ப பரதநாட்டியத்துல ஒரு புருஷன் ஃபுல் டைம் பரதநாட்டிய நடன கலைஞரா இருக்குது. என்னுடைய இதுல இருந்தா ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுவோம். நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. அந்த காலத்துல ஜாஸ்தி ஆர்மி இருந்திருக்காங்க, ஆனா அவங்கள அவ்வளவு மதிக்கல. ஆனா நான் பரதநாட்டியம் பண்ண ஆரம்பிக்க அப்புறம்தான் புருஷாளுக்கும் நல்லா பண்ணி மேல
அந்த கலையை வளர்த்தி கொண்டு வர முடியும்னு ஸ்தாபிச்சது என்னுடைய காலகட்டத்துல தான் நான் அது அட்வான்டேஜ் நாங்க 2 பேருமா இருக்கிறதுனால 2 விதத்துல பார்க்கலாம் இல்லையா. அருமையா இருக்கும். ஆமா ஆமா. நல்லா இருக்கும் பார்க்கும் பொழுது 2 பேரும் அண்ட் அப்ப இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் இதை வந்து ஒரு வாழ்க்கையா எடுத்துக்கணும். இப்ப நீங்க சொன்ன சில பேர் வந்து ஒரு கலையா மட்டும் இது பண்ணுவாங்க, சில பேர் தான் வாழ்க்கையா தங்களோட சுவாசமா மாத்திக்கிறது இந்த கலையை வந்து கொஞ்சம் பேர். அதுல வந்து நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி, 2 பேர் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு ஸ்டேஜ் ஷோஸ் தோராயமா நீங்க கணக்கு வச்சிருக்க மாட்டீங்க, பட் கணக்கு ரொம்ப கஷ்டம் கணக்கு. நாங்க பண்ணின மாதிரி எங்க மாதிரி இருக்கிறவங்க அவளுக்கெல்லாம் அவ்வளவு வாய்ப்பு கிடைச்சிருக்குமோ எனக்கு தெரியாது. நாங்க பண்ணாத இடம் கிடையாது, போகாத இடம் கிடையாது, இப்படி பண்ணாத ஐட்டங்கள் இல்ல, பல விதம் பண்ணி நிறைய ஆயிரக்கணக்கான ப்ரோக்ராம்ஸ் நடத்தி. உங்க கால் படாத இந்த குளோப் அந்த மேப்ல வந்து உங்க கால் படாத இடம் தேசம் அது மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரு இடம் இருக்கா? சைனா. ஏன் அதை மட்டும் விட்டுட்டீங்க? தெரியல, சந்தர்ப்பம் வந்து அது சரிப்படல. அது நாங்க போகணும்னு நினைச்சு போறது இல்ல, அது சந்தர்ப்பம் வரும் போவோம், அந்த மாதிரி அமைஞ்சது. சைனான்னு சொன்னா அந்த காலத்துல ஹாங்காங் இப்ப பாப்போம், சைனா அங்க போயிருக்கு. மலேசியா சிங்கப்பூர் அந்த பக்கம் எல்லாம் பார்த்தா பாதி சைனா தான். அது சைனா சைனா போனது இல்ல. சைனா கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். உங்க பாதம் வர்றதுக்கு சைனா கொடுத்து வைக்கல, அதெல்லாம் விட்டுருங்க. அப்ப நீங்க வந்து இந்த கலையை வந்து உங்களோட வாழ்க்கைய நீங்க எடுத்துக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னென்ன சவால்கள் நிச்சயமா இருந்திருக்கும்ல? நல்ல சவால்கள். முதல்ல கலாட்சத்துல இருந்ததுனால அங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. கலைதான் சம்பாத்தியத்தை பத்தி யோசனை பண்ணது இல்லை. ஆனா அங்கே தேர்ச்சி பத்தி அங்கேயே வாத்தியாரா இருந்து அங்கேயே நடன ஆசிரியர் பண்றது அந்த சொல்லிக் கொடுக்கறது கலாட்சேத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் நாங்க தான் கொண்டு அப்போல்லாம் அவ்வளவு யோசனை பண்ணதில்லை. ஆனா குடும்பம்னு வந்த உடனே யோசிக்க வேண்டியிருந்தது. யோசிக்கணும் ஃபினான்ஷியலா. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு சம்பளத்தில் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் ஒரு புவர் தான். சாந்தா ஒரு மிடில் கிளாஸ், அவ்வளவுதான் சொத்தெல்லாம் அவங்களுக்கு வேண்டிய இதுதான். அதனால எங்களுக்கு வாழ்க்கையை நடத்துறதுக்கு இதுலேருந்து ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துட்டு முன்னுக்கு வரணும் இல்லை அந்த ஒரு ஆர்வம் எனக்கும் நிறைய இருந்தது. ஏன்னா எனக்கு பொறுப்பு ஜாஸ்தி. எங்க குடும்பம் மட்டும் இல்ல, எங்க வீட்டுல இருக்கிற எங்க வாரிசுகள், அப்பா அம்மா 8 பசங்க அவங்க ஃபேமிலியில பெரிய குடும்பம். அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தைங்க நிறைய கூட்டு குடும்பம், எல்லாரையும் கவனிக்கப்பட்டு இருந்தது. அப்போ அந்த ஆர்வத்துல நான் கொஞ்சம் நிறைய எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை பண்ணிச்சேன். நிறைய ஹேர்டில்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேரளாலேருந்து வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கேன். பின்ன அந்த காலத்துல இந்த இங்க கேரளியன், அங்க போனா தமிழ் அந்த மாதிரி ஒரு இருந்தது. இல்ல சப்போர்ட்டிங்கா யாரும் எங்களுக்கு யாரும் இருந்தது இல்லை. ரிலேஷன்ஸாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ எங்களுக்கு. ஆனா எங்க கலை எங்களை வளர்த்தி கலைதான். நாங்க கலாட்சேத்திரத்துல ருக்மிணி விவேக்கிட்டையும் எங்களுடைய கதகளி ஆசான் சந்து பண்ணிக்கிட்டையும் கத்துன்ற அந்த கலையினாலே எங்களுக்கு மதிப்பு கிடைச்சது. வித்யா ததாதி வினயம் வினயா தியாதி பாத்திரதான் பாத்திரத்வா தனபாப்னோதின்னு சாஸ்திரம் சொல்லி அந்த ஒரு நல்ல தன்மை வந்த உடனே மனுஷாளுக்கு எந்த வேற்றுமையும் இல்லாம எங்களை ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால எங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா சான்சஸ் எல்லாம் அதுவா எங்களை தேடின்னு வந்த தவிர நாங்க எதுக்கும் போகல. ஏதாவது எடுத்துன்னா அது முழு மூச்சா அது நம்பிக்கையோட இறங்கினா டெஃபினெட்லி உங்க ப்ரொஃபஷனலா பெரிய மெசேஜ். அதுதான் ஒரு பெரிய, அதுதான் எங்களோட கருத்துக்கு, அதுதான் பசங்களுக்கும் பெரிய மெசேஜ். வெரி குட். அது முழு மூச்சா இருக்கணும். அண்ட் அம்மா இப்போ அப்பா வந்து அவரோட இந்த பினான்சியல் இதுக்காக சில ஃபேஸ் பண்ணாரு சேலஞ்சஸ். நீங்க வந்து அப்ப கலாட்சேத்ரால தான் இருந்தீங்க இல்லையா?
ஆமா. அப்போ நீங்க உங்களுக்கும் இருக்கும் இல்லையாப்பா, உங்களுக்கும் ஒரு சேலஞ்சஸ் இருக்குல்ல. எல்லா ஃபேமிலின்னு வரைச்சு நம்ம எல்லாம் ஒன்னா தானே செய்யறோம். எல்லா எல்லா நான் வந்து கலர்ச்சித்திரம்ல வேலை பண்ணிட்டு இருக்கேன், அவரும் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அதுக்கப்புறம் தான் கலர்ச்சித்திரம் ம். ஸோ 2 பேருக்குமே ஒரே பாரம் தானே. இல்ல நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணீங்க? எந்த வகையில நீங்க வந்து அவருக்கு வந்து சரி நீங்க வந்து இந்த வேலையெல்லாம் நீங்க உங்களோட பொருள் இது வந்து நான் பாத்துக்கிறேன், நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த நாளைக்கு ஆ. 2 வருஷம் 3 வருஷம் அவர் முதல்ல பிடிகே கம்பெனியில கொஞ்சம் வேலை பண்ணேன். ஜஸ்ட் ஸ்டார்ட் அந்த ஏன்னா வெளியில வந்த உடனே என்ன பண்றதுன்ற நமக்கு ஒரு மலப்பா இருக்கும், ஒரு பிரமிப்பு இருக்கும். ஆமா. சப்போர்ட் இல்லை. ஸோ 3 வருஷம் வேலை பண்ணேன். அந்த சமயத்துல நான் வந்து எனக்கு அப்போ குழந்தை பிறந்தேன். குழந்தைங்க சொல்லி வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா கிளாஸுக்கும் எடுக்க இருப்பேன். அதை தவிர அவர் ஆபீஸ்ல இருந்து வந்து கிளாஸ் எடுப்பார். ஓகே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இன்ஸ்டிடியூஷனா ஸ்தாபனம் பண்ணி ஒரு ஸ்டூடெண்டோட ஆரம்பிச்சோம். ஓ. கீர்த்தி கொட்டாயில ஆரம்பிச்சோம் எங்களோட ஆரம்பம். எங்க அப்பா அம்மாவும் ரொம்ப சப்போர்ட்டா எங்களுக்கு. அந்த சமயத்துல அவங்களும் ரிட்டையர் பண்ணி மலேசியால இருந்து அவங்களுடைய சப்போர்ட் நிறைய சப்போர்ட்னா இந்த குழந்தைங்களை பார்த்துப்பா சம்டைம்ஸ் உங்களுக்கு மாரல் சப்போர்ட். நான் நீங்க போங்க கச்சேரி வந்தா போங்க பிராக்டிஸ் பண்ணி நீ கத்தல நீ பிராக்டிஸ் பண்ணியா பண்ணு அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே. அதுவே ஒரு பெரிய சப்போர்ட் இல்லையா? பெரிய பாக்கியம். சப்போர்ட்னால தான் எங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சது, பரத கலாஞ்சலி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சது. எங்களுக்கு எல்லாருமே அது மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது. அது ஒரு பெரிய பாக்கியம். நீங்க பேச்சுக்கு பேச்சு வந்து கலாக்ஷேத்ரா கலை உங்களால வந்து அதை பிரிக்கவே முடியாது. இப்போ தனஞ்சயன்ஸ் அப்படின்னு யோசிக்கும் பொழுதே வந்து பேரலா கலாக்ஷேத்திரம் எங்களுக்கு ஞாபகம் வருது. எப்படி வெளியில வந்தீங்க? நாங்க ஊரின ஊர்கா. ஆனா ஊரின ஊர்காக்கு தான் நல்ல டேஸ்டும் அந்த இதுவும் இருக்கும். கலாக்ஷேத்ராவே நிறைய வெளியில வந்து ஆனது எங்க பேட்ச்ல இருந்தா. ருக்மிணி தேவியோட பெஸ்ட் பேட்ச் தான் எங்க பேட்ச். எங்களை வச்சுதான் ருக்மிணி தேவி நல்ல பெஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால கலாட்சேத்திராவையும் எங்களையும் பிரிக்கவே முடியாது. எப்படி உங்களால வெளியில வர முடிஞ்சது? அண்ட் யாரும் மிஸ் பண்ணியா? எப்படி விட்டாங்க உங்களை? முதல்ல கஷ்டமாதான் இருந்தது. அது ஒரு தைரியத்தோட சந்தர்ப்பம் அப்படி வந்தது. காரணங்களும் இருக்கு. முதல்ல கொஞ்சம் கூட சம்பாதிக்கணும்னு ஒரு மோகம் இருந்தது. அப்பெல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் ஆமா இந்த பிரைவேட் கிளாஸஸ் எல்லாம் எடுக்க முடியாது. அங்க 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 இருந்து அங்க சம்பாதிக்கிறது எல்லாம் மாறி போயிடுச்சு. இன்ஸ்டிடியூஷன் இருந்தா கூட வெளியில போய் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி இல்லை எங்களுக்கு வாழ்க்கை. காலத்துக்கு தகுந்த மாதிரி அது மட்டும் இல்லை, எப்பவுமே இது ஆல்மரம் சொல்லுவாங்க. ஆலமரம் சில டைம்ல சொல்லுவாங்க ஆல்மரத்துக்கு ஒண்ணும் எந்த செடியும் வளராது. நல்ல உதாரணம். அதே மாதிரி எங்களுக்கு எங்களுதா வளர்றதுக்கு அங்க இருந்தா முடியாது. எனக்கு நிறைய கிரியேட்டிவிட்டிஸ் இருந்தது, நிறைய பண்ணோம். அது எனக்கு அங்க அம்மாவோட நிழல் இருந்தது. எங்களால இது இல்ல நம்மளும் வெளியில வந்தாதான் நமக்கு ஒரு தைரியமும் நம்ம எதிர்கொள்றதுக்கான ஒரு தன்மையும் வரும் இல்லையா? அதுவும் சரி வளர்த்தி விட்டாங்க. அது மறக்கவே முடியாது. அதனால வெளியில வந்ததுனால எங்களுக்கு கலாட்சேத்ராவுடைய மகிமையை வெளியில சொல்ல முடிஞ்சது. அந்த காலத்துல கலாட்சேத்ரா வளர்ந்ததும் கலாட்சேத்ராவுக்கு பேர் வந்ததும் எங்களால தான் நான் சொல்லுவேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுதான் நம்ம அந்த இன்ஸ்டிடியூஷனும் அந்த வாத்தியார்களும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதனால அந்த விஷயத்துல நாங்க கலாட்சேத்ராக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். வெளியில வந்து கலாட்சேத்ரா பேரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பழகவா கலாட்சேத்ராவோட அந்த சைலி இருக்கு, மெத்தட் ஆஃப் டீச்சிங், கலாட்சேத்ரா பாணின்னு சொல்லுவாங்க. அது வெளியில பிரபல்யம் பண்ணதுக்கு நாங்க தான் முதல்ல அஸ்திகாரம் போட்டது. நாங்க தான் நிறைய டிராவல் பண்ணோம். கலாட்சேத்ரா பேரு வச்சு பரத கலாஞ்சலி மூலமா பரத கலாட்சேத்ரா பேரு வருது.
புரியுதா? அப்படிதான் சோ இன்னைக்கு உலகம் பூரா கலாச்சார சைலி வந்திருக்குதுன்னா அது முதல்ல நான் எங்களுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். மிக ஆகாது. இல்ல இல்ல அதுதானே உண்மையும் கூட. அது பெரிய கொடுக்கணும் தானே. கரெக்டா. நம்மளை வளர்த்து விட்ட அந்த ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நம்ம மூலமா பரப்புறது வந்து நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு கொடுப்புனே. இன்னைக்கு நாங்க இல்லைன்னா கூட எங்களுக்கு அதோட மமதை எப்பவுமே உண்டு. அங்க ஏதாவது சம்பவங்கள் நடந்தாலும் எங்களுக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாம் கவர்மெண்ட் எடுத்துட்டு வேற விதமா ருக்மிணி தேவி நினைச்ச மாதிரி ஒன்றும் போறது இல்லை. இப்போ பாக்கச்ச எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது அங்க என்ன நடந்தாலும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தரவாடாச்சு. அந்த ஆப்ட பொறுத்தவரை வேற யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது. இங்க கலாச்சார இருக்கிற அந்த வடிவ கலையோட சுத்தமான தெய்வீகமான அந்த கலையை மாதிரி வேற எங்கேயும். உங்க பேட்ச்மேட்ஸ் ஞாபகம் இருக்கா? நீங்க வந்து நாங்க இருந்த டைம் தான் வந்து கலாக்ஷேத்ரோட கோல்டன் பீரியட்னு சொல்றச்சு உங்களோட மெமரிஸ்ல உங்க பேட்ச்மேட்ஸுக்கு கொஞ்சம் பேர் இருக்காரு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நானும் அவனும் பாலகோபால் அவர் இல்லை இப்போ. ஆனா அவர் ரொம்ப ஃபேமஸ் ஹனுமான் ஐடென்டி அவரோட ஐடென்டிட்டியை ஹனுமான் ஜனார்தனன் என்னோட ஆசானோட பையன் இருக்காரு. எனக்கு ஒரு சீனியர் இருக்காரு. அவரும் இல்லை இப்போ. இன்னும் இப்போ எங்களோட இப்ப இருக்கிறது சாவித்ரி ஜெகநாத ராவ், கலா ராவ் அண்ட் அம்பிகா பூச், கிருஷ்ணவேணி லக்ஷ்மணன் இருக்காங்க. அவங்க ஃபேமஸ். நிறைய சீதா பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி அவளெல்லாம் அவருக்கு அந்த பேட்ச் தான். அந்த பேட்ச் தான் இன்னைக்கும் கலாச்சாரத்துக்கு ஆதாரம். ஆனா அந்த பேட்ச் தான் இன்னைக்கு இருக்கிற திருவாமூர் இருக்கிற கலாச்சாரா உருவாக்கி. முன்னாடி அடையாறுல இருந்தது. ஓகே ஓகே. இப்ப திருவான்மியூர் இருக்க பேட்ச் வந்து நாங்க தான் பில்ட் பண்ணோம். அங்க இருக்கிற ஒரு செடி கொடி கேட்டா நாங்க தான் நட்டோம், நாங்க தான் வளர்த்தணும்னு சொல்லுவோம். அந்த செடி கொடி அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தேவி எங்களை வச்சிருந்தா அதெல்லாம் பில்டப் பண்ணி. அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் அங்க வந்து பரத கலாஞ்சலி 1968 ஸ்தாபனம் பண்ணப்போ அது ஒரு பிரான்ச் ஆஃப் கலாட்சேத்திர மாதிரி தான் எல்லாரும் நினைச்சிருக்காங்க. அதனாலதான் நிறைய பேரு எங்க கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வர எங்களுக்கு வாய்ப்பு வந்தது. நீங்க ஐகானிக் ஆஃப் கலாக்ஷேத்ரா. அதனால மேபி அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுக்கு இருந்ததுல நம்மளுடைய கலையை உருவாக்குன அந்த இடம். அண்ட் நீங்க பரத கலாஞ்சலி ஆரம்பிச்சுட்டு நிறைய ஃபாரின் ரஷ்யன் தியேட்டர் கல்ச்சர்ஸோட நிறைய கொலாப்ஸ் பண்ணிட்டு நம்மளுடைய கலையை வந்து நீங்க கொண்டு போய் அந்த ஐடியா தாட் ப்ராசஸ் எப்படி? ஏன்னா எல்லாருக்குமே வந்து இப்ப நான் ஒரு டான்சர் வெளியில வரேன், நான் வந்து அப்ராட்ல போயிட்டு பெர்ஃபார்ம் பண்றேன்னா என்னுடைய இதை தான் நான் யோசிக்கணும்னு தோணும். பட் நீங்க வந்து இன்னொரு தியேட்டரிஸ்டோட சேர்ந்து நம்மளோட கல்ச்சரை வந்து அதுல ஒருங்கிணைச்சு பண்ணது வந்து அந்த டைம்ல சம்திங் நியூ இல்லப்பா. அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ரொம்ப புதுமையா தான் இருக்கும். ஆனா நாங்க பண்ணின மாதிரி எந்த பரதநாட்டியம் ஆர்டிஸ்டும் இவ்வளவு ஃபாரினோட கொலாபரேட் பண்ணி பண்ணல சொல்லுவாங்க. அது எங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்தது. அது எப்படி வந்ததுன்னா நாங்க அடிக்கடி வெளியூர்ல நிகழ்ச்சி நடத்திட்டு வந்திருக்கிறதுனால எங்களை பார்த்து எங்களோட கலையை அட்மயர் பண்ணி நாங்க கொலாபரேட் பண்ணா நல்லா இருக்கும்னு ஐடியா எங்களுக்கு வந்தது. அது முக்கியமா 2 நிகழ்ச்சி. அந்த கிளீவ்லாண்ட் கல்ச்சரல் அசோசியேஷன் உமா கணேசன் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது இந்த மாதிரி கொலாபரேட் பண்ணிட்டு. அப்பதான் நாங்க எங்களுக்கு பெரிய ப்ரொடக்ஷன் ஜங்கிள் பேலே டான்சர்ஸோட சேர்ந்து பரத கலாஞ்சலி ஆர்டிஸ்டும் சேர்ந்து அது ஒரு பிராட்வே ஷோ மாதிரி பண்ணி இந்த அமெரிக்கா பூரா ரொம்ப ப்ராபல்யம் ஆயிடுச்சு. அப்பதான் அமெரிக்காலேயே அவளுக்கு புரிய ஆரம்பிச்சது நம்மளோட கலைய ரொம்ப சக்தியானது. அப்போதான் அவளுக்கு பேலே டான்ஸ் புரிய ஆரம்பிச்சு. இன்னொரு பிக் ப்ரொடக்ஷன் பண்டிட் ரவிசங்கரோட சோசியல் தீம் எடுத்து அவரே எங்களை கூப்பிட்டாரு. ஆமா, அவரா தேடி எடுத்து தேடி பிடிச்சு எங்களை கொண்டு அதெல்லாம் எங்களுடைய
பெரிய மறக்க முடியாத அனுபவங்கள். அந்த மாதிரி யாரும் பண்ணதா எங்களுக்கு தெரியல. இல்ல இல்ல, அது இன்னைக்கும் பேசப்படுதுன்னா அப்ப அது வந்து இன்னமும் அதை யாரும் தொடலன்றதுன்னு அர்த்தம் அந்த உயரத்தை. அதுக்கப்புறம் இன்னொரு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இருக்கு. இன்னொரு பெரிய ப்ரொடக்ஷன் நாங்க 1000 குழந்தைகளை வச்சிருந்து நியூயார்க்ல ஒரு பெரிய லாக் டாம்புவான்னு ஒரு பேலே டைரக்டர், பேலே கொரியோகிராஃபர், அவரோட கம்பைன் பண்ணி பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு வந்தது மகாபாரதம். மகாபாரதம் ஓகே கிரியேட்டர்ல இது சக்ரான்னு சக்ரான் ஓகே ஓகே வீல் ஆஃப் லைஃப் சக்ரானே நியூயார்க் பேலே 1000 குழந்தைங்க 1000 பசங்க. அதெல்லாம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 5 பேருக்கு சின்ன பசங்களா வேணும் சொன்னாங்க. ஒரு 12 வயசு 5 பேர். நாங்க வந்து டைரக்டர்ஸ். அதுக்காக வேலை பண்ண 1 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு. அது எப்படி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணீங்க? சொன்ன நம்ம குழந்தைங்க 5 பேரு தான், அவங்களோட தான் மெஜாரிட்டி நிறைய இருக்கா பேலே டான்சர்ஸ். அது ட்ரெயின் பண்றதுக்கு வேற யாரும் ஷாக் தாம்புவான்னு பேரே கொஞ்சம் வித்தியாசமா பிரெஞ்ச் நேம். வெரி ஃபேமஸ் பேலே டான்சர் ஒரு காலத்துல. ஒரு ரிட்டையர் ஆயிட்டார். ஹாலிவுட்ல எல்லாம் அவருடைய ஐடியா இந்த மாதிரி இருக்கிற எல்லா பசங்களையும் சேர்த்து வேற வேற இதுல இருக்கிற குழந்தைங்க, ரொம்ப தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டியில இருக்கிறவங்கல இருந்து கை கால் ஊனமற்றவங்க, அது மாதிரி பல விதமான பசங்களையும் சேர்த்து வச்சு எல்லாரையும் ட்ரைனிங் கொடுத்து, அது எப்படின்னா வாழ்க்கை எப்படி எல்லாருமா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஹார்மோனி இது சக்கரான் அதுக்கு பேரு கொடுத்து பாரதிய பேரு கொடுத்து சக்கரா அதான் லைஃப் ஜீவதல்லி சக்கரம் இல்லையா? ரொம்ப வீல் சக்கரம், வாழ்க்கை சக்கரம். அதான் சக்கரான்னு பேரு. என்னன்னா அவரே இங்க வந்து பசங்களை சூஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்தார். அப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் அங்கே இருந்து இன்னொரு டீச்சரை அனுப்பி ட்ரைனிங் திருப்பி அது கண்டினியூஸா 1 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தாங்க. 1000 பசங்க இருக்கிறாங்களே, 5 பசங்க அந்த 1000 போய் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சு போனோம். போனா அப்படி ஒரு ஆச்சரியம். அத்தனை எங்களை மாதிரி 10 பசங்க 12 பசங்க 8 பசங்க செக்ஷன் வேற வேற இடங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. அது இந்த பசில் சொல்லுவாங்க, அப்படி அப்படி எப்படி அந்த பசில் வைக்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அந்த இடம் அங்க அப்படி எப்படியே வச்சு ஒவ்வொருத்தரும் பண்ண வச்சாங்க. அப்படியே அழகா சேர்ந்தது. இந்த ஐடியா எல்லாம் எப்படி தோணுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. இந்த என்ன கத்துட்டாங்க இங்க இந்த இடத்துல திஸ் இஸ் யுவர் பிளேஸ், யூ டு திஸ். அங்க ஒரு செக்ஷன், இங்க ஒரு செக்ஷன், என்ன அவரை பிளான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் collaborate with the great people. அமெரிக்கன் பேலே மாஸ்டர்ஸோட பண்றது. அது மட்டும் இல்ல, மியூசிஷியன்ஸ் இந்த வெஸ்டர்ன் ஆர்கெஸ்ட்ராக்கு நாங்க எங்க பாட்டு நம்மளோட மியூசிஷியன்ஸ் கொண்டு இல்லனா அது சொல்லி கொடுத்து பிரமாதமா வாசிட்டாங்க. அடுத்த நிமிஷம் வாசிட்டாங்க. ரொம்ப அற்புதம். அதுக்கே எங்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் கொடுப்பாங்க. அதுக்கும் நாங்க வந்து இன்டர்வியூ எடுப்போம், வாழ்த்துக்கள் சொல்லுவோம். பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ராஜகோபால் ஒரு புக் எழுதியிருக்காரு, அதுல உங்களை மென்ஷன் பண்ணி இருந்தார். நாங்க வாட் Pandit Ravisankar has done for Indian music, Dhananjayan's also done. And உங்களுடைய இந்த டிராவல்ல மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ், ஹார்ட் மெல்டிங்கா நிறைய இருக்கும். ஏன்னா நீங்க கணக்கே இல்லைன்னு சொல்றீங்க, பெர்ஃபார்மன்ஸ் போது அனுபவங்களும் நிறைய இருக்கும். உங்களுக்கு நினைவுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது எங்களோட ஒரு அனுபவம் வேடிக்கையான மனசு சொல்ற மாதிரி. கனடால ஒரு ஐட்டம் பண்ணுவார், மான் பேடை உற்சவம், தெய்வகாருண்யம். தெய்வகாருண்யம். அந்த 4 பக்கமும் எதிரிகள், ஒரு பக்கம்
வேடன் ம் வந்து குறி பார்த்துருக்கேன். இன்னொரு பக்கம் ம் 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 இன்னொரு பக்கம் நெருப்பு ம் காட்டு, காட்டுத்தீ. ம் அப்புறம் இன்னொரு பக்கம் பெரிய ஓடை, ம் நடுவுல இதுக்கு கர்ப்பிணி ஓச்சோ. ம் மான். இது மாட்டின்னு இருக்கு 4 பக்கம். ம் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கிற சமயத்துல எப்படி பிரசவம். நேச்சுரலி நேச்சர் கம் டு யுவர் ரெஸ்கியூ அப்படின்ற ஐடியால ம் ஒரு இடி மின்னல் வந்து திடீர்னு அட்டாக் பண்றச்ச இந்த வேடனுடைய குறியானது தவறி போய் ம் அது அந்த புலி தாக்கி அது செத்து போயிடும். ஓ ஓ இந்த கொட்டு மழையானது நெருப்ப அணைச்சிடும். ஓ பெரிய ஒரு தெய்வீக சம்பவம். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அதுக்கு பிரசவம் பண்ண ம் அதுக்கப்புறம் சௌக்கியமா சுகப்பிரசவம் பண்றது. ம் இனி அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த சுகப்பிரசவம் இல்லையா? சுகப்பிரசவம் இல்ல அங்கேயும் சிசேரியனா. ஆரம்பத்துல வேதனையோடு சேர்ந்து ம், ம். வேதனை அது. அது பண்ணிட்டு ப்ரோக்ராம் முடிச்ச உடனே ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு அம்மா ம் மேடைக்கு ஓடி வந்து ம் கை பிடிச்சு கண்ட தண்ணி. ஓச்சோ. ம் I am a gynecologist, I am a doctor. But the way you showed uh, பிரசவ வேதனை. அத நரேட் பண்ண விதமா yeah, அப்படின்னு. was something only I can imagine. I've seen this and I almost wanted to come and help you. ஓச்சோ. Come there and help you. You did it. How do you do this? You know, you're a man. How do you How can a man? how can you feel? எக்ஸ்பீரியன்ஸ் a feel. அதான் அவளுக்கு ஆச்சரியம். அதான் நான் சொன்னேன், எங்க நாட்டியம். நாட்டுல எல்லாமே இருக்கு. அதை நான் எப்படி நாங்க பார்க்க முடியும்? சின்னதா பண்ணிட்டார். சின்ன சில டைம்ல ஆமா, அது அந்த பிரசவம்ன்றது கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய புஷ் பண்றது. எல்லாம் அப்படியே அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சுகம் ஓ அதுக்கு வந்து வாத்தியங்களும் இன்னும் நல்லா இருக்கும். அது பார்த்துட்டு பண்ணிச்ச அவளுக்கெல்லாம் ஆச்சரியம். பெண்ணு பண்ணா சரி சரி, அவன் சொன்ன மாதிரி எத்தனை அது யோசிச்சு ஐடியாவோட பண்ணணும் அப்படியே அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அது மனசுல எப்பவுமே அவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க, இப்ப நீங்க ஒண்ணு சொல்லுங்க. நான் என்ன என்னோட அனுபவம் தெரிஞ்சு நான் எப்பவுமே இந்த தசாவதாரம் பண்ணிச்சேன். யூஸ்வலி ஒரு பீரியட் எல்லாம் போட்டு மகாவிஷ்ணுவா ஒரு வில்லேஜ்ல நெல்லூர் நினைக்கிறேன் கல்யாண கட்சியில அது பண்ணினேன் தசாவதாரம். ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சாதாரண பெர்சன்ட் உள்ள ரொம்ப தயக்கமா என்கிட்ட வந்து ஒரு 5 ரூபா நோட்டு வச்சுக்கோங்க. அவருக்கு சாட்சாத் என்டி ராமராவ் అనేది அங்க. ஆமா, ஆந்திரா பீப்புள்ஸ்க்குலாம் அவர் தான் தெய்வம். 5 ரூபா கொடுத்தாங்க. 5 ரூபா ரொம்ப நாள் வச்சுருந்தேன். இதெல்லாம் ரொம்ப ஹார்ட் மெல்டிங்கா இருக்கும்ல. நமஸ்காரம் வயசானவர் ஓ வந்து நமஸ்காரம் பண்ணி உங்களை தெய்வத்தை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நிகழ்ச்சி காசியில நான் நந்தனார் சரிதம் படித்தேன். காசியில கங்கையில ஸ்டேஜ் போட்டு நந்தனார் சரிதம் பண்ணி முடிச்சுட்டு வரைச்ச அந்த காட்ஸ் ஒரு அர்ச்சனை 69 தூரம் வந்துட்டு
உங்களை நமஸ்காரம் பண்ணலாமா கேட்டேன். ஓ ம் ஏன்னா ஆ. இல்ல சரி வாங்க, நானும் ஒன்னும் சொல்லு, நீ बहुत गरीब आदमी हूँ. அச்சோ. ஐயோ பாவம். ம் அப்ப நம்மளோட தோட்டம் என்ன ஏதாவது கேக்குறாளோ, ஆ, அது மனித இயல்பு தானே அது. तुमने मुझे अल्लाह को दिखा दिया आज. அல்லாவ காண்பிச்சிட்டீங்க எனக்கு அப்படிங்கிறார். அல்லாஹ் சபா he must have been a Muslim. முஸ்லிம் இஸ் இஸ்லாம். ஆனா அவனுக்கு அந்த நாட்டியம் பார்த்துட்டு நான் நந்தனார் செலுத்திட்டு என்ற கட்டத்தையும் அப்புறம் அனுபவத்தையும் பார்த்துட்டு அவருக்கு கண்ணில கண்ணு சிவனோட ஐக்கியம் ஐக்கியம் இல்லையா? ஆமா கடைசியா. அதனால என் மூலமா அவரு அல்லாஹ் பார்த்துட்டாரு. எவ்வளவு பெரிய அது பெரிய அப்ரிசியேஷன்ஸ் அவார்டு. நீங்க அவார்டு எல்லாம் சொல்லியிருந்தீங்களே, இப்ப இதை விட என்னப்பா அவார்டு நமக்கு என்னமா இருக்கும் சொல்லுங்க. சின்ன குழந்தை 7 வயசு குழந்தை மேற்கில் எங்கேயோ ஒரு இடத்துல டெமான்ஸ்ட்ரேஷன் எழுந்திரிச்சுட்டு I have never seen a male dancer like this. சின்ன பையன் 7 வயசு. ஆசிம் இஸ் நிறைய பார்த்த மாதிரி அவ்வளோ இஷ்டப்பட்டு மறக்க முடியாத நிகழ்ச்சி. இதுல தானே நம்மளுடைய அந்த செரிஷபிள் மெமரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, உட்காந்து அசை போடும் பொழுது நம்ம இவ்வளவு கடந்து வந்திருக்கோமா, இத்தனை பேர் ஸ்லாகிச்சிருக்காங்க, நம்ம கலை வந்து இத்தனை பேர்கிட்ட போயிருக்குன்னு நினைக்கிறதே ஒரு ஆத்ம திருப்தி தானே இப்போ அது. அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டைம் டிராவல் கொடுத்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதுல வந்து 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா எந்த கேரக்டர் சூஸ் பண்ணுவீங்க? ஓ நாங்க நாங்க பரதகலாஞ்சலியில விதமான ப்ரொடக்ஷன்ஸ் ஓகே, நான் ரிலீஜியஸ் ரிலீஜியஸ் முக்கிய புராணம் எல்லாமே பண்ணிருக்கோம். ஈவன் பொலிட்டிக்கல் பண்ணிருக்கோம். இதுல ஹிஸ்டரி